ரகசிய ஒற்றை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகனின் காணொலிகள் ஒவ்வொன்றும் இடி மாறி ஆளுங்கட்சியை பிரித்தெடுக்கும் சூழல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பிற கட்சிகளின் தொண்டர்கள் அனைவருமே நாம் தமிழர் கட்சி பின்னாடி கன்சாலிடேட் ஆகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகிருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டுல யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் முதன்மையான ஒரு எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய வல்லமை படைத்த ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் கடந்த பல ஆண்டுகளாக இருந்துட்டு வருது. அதுவும் இப்போ பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டிவிக்கு ஆட்சியை தைரியமாக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவருடைய ஊடகத்தின் வாயிலாக மிகப்பெரிய அளவு ஆளுங்கட்சிக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டு வர்றாரு. அவர்கள் செய்யக்கூடிய சிறிய தவறுகளை கூட மேக்னிஃபை பண்ணி மக்கள் மத்தியில கொண்டு போகக்கூடிய வேலை அப்படிங்கிறது மிக சிறப்பாக அவருடைய வலைகளின் வாயிலாக நடந்துட்டு இருக்கு. அதன் காரணமாகவே ஆளுங்கட்சியினரின் கோபத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனை எப்படியாவது கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள் வர போராடி கொண்டிருக்காங்க. ஆனா இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் பிரதானமாக இருந்த திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இப்போ அவர்களுடைய ரெலவன்ஸை இழந்து வரக்கூடிய சூழல்ல சாட்டை துரைமுருகனின் காணொலிகள் அவர்கள் பக்கம் போய் சேருவது அப்படிங்கிறது அவர்களை நாம் தமிழர் கட்சி பக்கமாக கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்வதாக அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஒரு எதிர்கட்சியாக சாட்டை துரைமுருகன் மிக சிறப்பாக செயல்பட்டு வர்றாரு. அவருடைய காணொலிகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய கன்சால்டேஷனை உருவாக்கிட்டு இருக்கு. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் ஒருமித்த கருத்தோடு சாட்டை துரைமுருகனுடைய காணொலிகளை கண்டுகளிச்சிட்டு இருக்காங்க. அது வரக்கூடிய நாட்கள்ல அதை மொத்தமாக கன்சாலிடேட் பண்ணி நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற தேர்தல் அரசியல் களத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் வாக்கு சதவீதத்தை மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு காரணியாக வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய அளவு மாறும் அப்படிங்கறதுதான் அவர்களுடைய கூச்சா இருக்கு. இப்பவே பலரும் முக்கியமா திராவிட கட்சிகளின் பாரம்பரியத்தில் வந்த குடும்பத்தினர் சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்மகன் தமிழ்நாட்டுல இல்லப்பா அப்படிங்கிற ரேஞ்சில அவருடைய கருத்துக்களை சொல்றதையும் பார்க்க முடியுது. இவை அனைத்தையுமே கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சரியான எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி டிவிகேவின் தவறுகளை பாயிண்ட் அவுட் பண்ணி திமுக, அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களையும் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக மாறும் அப்படிங்கறதான் இப்ப நடக்கக்கூடிய விடயங்கள் தெளிவாக காட்டுது. அதற்கான ஒரு மிக சிறந்த ஆயுதமாக சாட்டை துரைமுருகன் செயல்பட்டு வர்றாரு. சோ வரக்கூடிய ஆண்டுகள்ல நாம் தமிழர் கட்சி ஆட்சி அரியணையில் அமருது அப்படின்னா அதில் சாட்டை துரைமுருகனின் பங்கு மிகப்பெரிய அளவு இருக்கும் அப்படிங்கறதையும் மறக்க முடியாது. நன்றி, வணக்கம்.